முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச கப் கேக். ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது இருக்கட்டும். 2 வாழைப்பழம். வாழைப்பழம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சுட்டு 2 ஸ்பூன் தயிர், 2 கப் மாவுக்கு 1 கப் சுகர், 1/2 கப் எண்ணெய், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஏற்கனவே மிக்ஸ் பண்ண மாவை சேர்த்து, உங்களுக்கு மாவு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நட்ஸு டூட்டி ஃப்ரூட்டிலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு டம்ளரில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு ஓரங்களில் தடவி விட்டு கோதுமை மாவை ஓரங்களில் தூவி விட்டு கொஞ்சம் மாவு எடுத்து மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். அடிகனமான பாத்திரம் வச்சு கொஞ்சமாக கல் உப்பு கொட்டி இது மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வைக்கணும். என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாததுனால தட்டு வச்சுக்கிறேன். ரெடி பண்ண டம்ளரை வச்சு மூடி போட்டு மூடி 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். கத்தியில் குத்தி பார்த்தா ஒட்டலை, நல்லாவே வெந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓரங்களில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு கேக்கு ரெடி. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது.